ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோல வந்து டெல்லி கேபிட்டல்ஸோட ஸ்குவாட் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ டு ஸ்டார்ட் வித் பிளேயிங் 12 நீ சொல்லிடு, அதுக்கப்புறம் வந்து பெஞ்ச் அப்படிங்கறத நான் சொல்றேன். Okay. Playing 12 பார்த்தா KL Rahul opening with Brent Dake, followed by Nitish Rana. At number 4, Aksar Patel. At number 5, Stubbs. Number 6, David Miller. Number 7, Ashutosh Sharma. Number 8, Vipraj Nigam. அடுத்து number 9, Lengisani Ingili. Akib Nabi actually. Number 9, Akib Nabi. Number 10, Lengisani Ingili. Number 11, Kuldeep Yadav. At impact player maybe Mukesh Kumar. ஓகே, ஸோ இதுதான் வந்து ப்ராபபிள் 11 or 12 இருக்கணும். ஸோ எனக்கு வந்து இதுல ஒரு சின்ன சேஞ்ச் கிடையாது, பட் வந்து என்னென்னலாம் வந்து சேஞ்ச் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கீழே பவுலிங்ல பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்க் ஆர் இங்கிடி, அதுதான் வந்து ஆப்வியஸ் சாய்ஸ். ஸோ அதனால வந்து கைல் ஜேமிசனுக்கு சான்சஸ் இருக்க சான்ஸ் கிடையாது ஆக்சுவலி. ஏன்னா இனிஷியல் மேட்ச்க்கு வந்து ஸ்டார்க் அவைலபிள், ஸோ இங்கிடி. ஸோ ஒன்ஸ் வந்து ஸ்டார்க் அவைலபிள் அப்படின்னா ஸ்டார்க் தான் ஃபுல்லா. ஸோ அதுக்கடுத்து வந்து நட்டு மேபி இன் பிளேஸ் ஆஃப் முகேஷ் ஆர் ஆகிப் தார் இருக்கலாம். பட் பிளேயிங் 11ல ஸ்ட்ரெயிட்டா சான்ஸ் கிடைக்காதுன்னு தோணுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து மிடில் ஆர்டர் அதெல்லாம் வந்து சீல்டு. ஸோ இதுல வந்து எந்த ஒரு சேஞ்சும் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அண்ட் தென் வந்து ஓப்பனிங்ல பார்த்தா வந்து KL ராகுல் ஃபிக்ஸ்டா இருக்கணும். ஸோ இன்னொரு பக்கம் வந்து பென் டக்கெட் ஆர் பத்து நிசங்கா. ஏன்னா பென் டக்கெட் வந்து நல்ல பிளேயர், பட் ஆனா இந்த வேர்ல்டு கப்ல ஸ்குவாட்ல இருந்துமே கூட பிளேயிங் லெவல் சான்ஸ் கிடைக்கல. பட் பத்து நிசங்கா வந்து சான்ஸ் கிடைச்சிச்சு அண்ட் ஹி ப்ரூவ்ட் ஹிம்செல்ஃப். ஸோ உனக்கு வந்து ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் வேணும் அப்படின்னா பென் டக்கெட் மேபி ஒரு ஆப்வியஸ் சாய்ஸா இருக்கும். ஏன்னா உனக்கு வந்து விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துருது. அண்ட் தென் வந்து இல்ல எனக்கு வந்து இப்ப ரீசன்ட் ஃபார்ம் அண்ட் வேர்ல்ட் கப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அதெல்லாம் பாக்குறேன் அப்படின்னா உனக்கு 10 நிசங்கா போகலாம். ஸோ இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஏதாச்சும் கொண்டு வந்து ஆட் பண்றது. இது வந்து அங்கங்க ரீப்ளேஸ் பண்றதுக்கு. இது தவிர வந்து ஸ்ட்ரென்த்னு பார்த்தோம்னா மிடில் ஆர்டர்ல வந்து சமீர் ரிஸ்வி இருக்கான். அதே டாப் ஆர்டர்ல வந்து பிருத்திவிஷா, கருண் நாயர் அண்ட் அபிஷேக் பொரல். ஸோ இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ எனக்கு பொறுத்தளவுக்கு வந்து இந்த பிளேயிங் 12 அண்ட் இந்த 1 or 2 அவ்வளவுதான். எனக்கு என்ன தோணுதுன்னா லாஸ்ட் டைம் வந்து இப்படிதான் நிறைய ஆப்ஷன் இருக்கனால மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி நிறைய லாஸ்டா தோத்துட்டாங்கன்னு தோணுது. அதனால இந்த வட்டம் வந்து என்னதான் சான்ஸ் இருந்தாலுமே ஒரு ஃபிக்ஸ்டு 11 அண்ட் இம்பாக்ட் பிளேயரை சூஸ் பண்ணிட்டு அன்டில் அன்லெஸ் ஏதாவது ஃபிட்னஸ் கன்சர்ன் இருக்கு ஆர் ஒரு லாங் ரன் கொடுத்து ஃபெயில் ஆனா மட்டும் சேஞ்ச் பண்ணா ஒரு நல்ல டீம் மாதிரி தெரியுது எனக்கு. யுவர் தாட்ஸ்? அதேதான் ஆக்சுவலி இதுல இன்னும் ஒரே ஒரு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, லாஸ்ட் இயர் என்ன பண்ணாங்க, அசுதோஷ் சர்மாவை வந்துட்டு இம்பாக்ட் பிளேயர்ஸ் அந்த சப்ஸ்டியூட் லிஸ்ட்ல வச்சுட்டு இம்பாக்ட் பிளேயரை கொண்டு வரலாமா இல்லையாங்கிறத ஸ்கோர் பொறுத்து பாத்துக்கிட்டாங்க. டாப் ஆர்டர்ஸே ஆடி ஒரு நம்பர் 6 முடிச்சிட்டாங்கன்னா கொண்டு வராம ஒரு எக்ஸ்ட்ரா பவுலர் அடிப்பாங்க. இப்போ உங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாம் இல்லை. ஆக்சுவலி 3 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்கிறப்போ அவங்கள வச்சு சீல் பண்ணிடலாம். மோஸ்ட்லி தேவைன்னா நிதிஷ் ராணா கேன் ஆல்சோ பிச்சின். அசுதோஷ் சர்மாவே ஆக்சுவலி கொஞ்சம் பவுலிங் போட முடியும். ஆல்ரவுண்டர் தான் அசுதோஷ் சர்மா. ஆனால் பெருசா போட்டுக்க மாட்டாங்க, ஒரு 1 or 2 overs ரேர்லி போட்டுருப்பாரு. அந்த இதுல இன்னொரு ஒரு கன்சர்ன் என்னன்னா, நம்பர் 4ல அக்சர் பட்டேல் ஆடுவாராங்கிறது கொஞ்சம் டவுட் தான். நம்பர் 4 தான் அவரோட ஸ்லாட். பட் 12 overs 13 overs ஆயிடுச்சுன்னா ஸ்டப்ஸே வந்துடலாம். ஏன்னா பின்னாடி ஃபயர் பவர் இருக்கு. ஸ்டப்ஸ், மில்லர், அசுதோஷ் சர்மான் 3 பேர் வந்துட்டாங்கன்னா 12-13 ஓவர்ஸ்ல இருந்து மேட்ச் பயங்கர டீப்பா டெஸ்ட்ரக்டிவா எடுத்துட்டு போகலாம். நம்பர் 4 தான் மோஸ்ட்லி இந்தியாவிலுமே அக்சர் பட்டேல் சம்டைம்ஸ் அப்படிதான் யூஸ் பண்ணாங்க. லாஸ்ட் வேர்ல்ட் கப்லயுமே இந்த வேர்ல்ட் கப்லயுமே விக்கெட்ஸ் எதனா டக்குன்னு அக்சர் பட்டேல் அங்க கொண்டு வந்து கொஞ்சம் ஆங்கர் பண்ண வச்சு ஃபயர் பவர் வச்சுக்கிற மாதிரி அதுதான் இருக்குமே தவிர மத்தபடி பிருத்திவிஷா, அபிஷேக் பொரலுக்கான சான்சஸ் கம்மி தான். கருண் நாயரா இருக்கட்டும் சான்சஸ் கம்மி தான். மிடில் ஆர்டர்ல சமீர் ரிஸ்வி நீ சொன்ன மாதிரி திரிபுரானா விஜயுமே கொஞ்சம் நல்ல பிளேயர் தான், டொமஸ்டிக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆகிப் நபிடா ரொம்ப நல்ல ஃபார்ம்ல இருந்து வராரு. ஸோ ஹீ கேன் ஆல்சோ பேட் அ பிட். விப்ராஜ் நகமும் பேட்டிங் வேல்யூ ஆட் பண்ண முடியுங்கிறப்போ ஒரு சாலிட் லைன் அப் பண்றது. ஓகே, ஸோ நம்ம லைன் அப் அந்த டீமோட ஸ்ட்ரென்த் டெஸ்ட் பண்றதுக்கு அந்த செக்மெண்ட்குள்ள போயிடலாம். ஸோ டு ஸ்டார்ட் வித் டாப் ஆர்டர் எப்படி இருக்கு, டாப் 3 அப்படிங்கறத ஸ்டார்ட் பண்ணணும். வாட்ஸ் யுவர் தாட்ஸ்? டாப் 3 பார்த்தோம்னா KL ராகுல், பென் டக்கெட், நிதிஷ் ராணா. KL ராகுல், பென் டக்கெட்டுக்கான கேம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலி பென் டக்கெட் வந்துட்டு ஒரு மாதிரி பயங்கரமான ஹிட்டர்னு சொல்ல முடியாது, பட் ஹி கீப்ஸ் அப் ஸ்கோர் போர்ட் டிக்கிங். கேப் ஃபைன் பண்ணி ஒரு பவுண்டரி ஹிட் பண்ண ஹி கேன் ஆல்சோ ஹிட் சிக்ஸஸ், பட் மோஸ்ட்லி ஸ்கொயர் பிரிச்சு அந்த கேப்ல பண்ற மாதிரி அவர் சர்ச் கொடுப்பாரு. பவர் பிளேல இருக்கட்டும், or whenever he's there in the pitch, he'll give the search. KL Rahul கொஞ்சம் டிஃபென்சிவ் ரோல் ஆர் சப்போர்ட்டிங் ரோல் அவர்களுக்கு பண்ண முடியும். KL Rahul
கேன் ஆல்சோ பேட். இதுக்கு அடுத்து ராணா வந்தா ராணானாவே ஆங்கர் பண்ண முடியும், கொஞ்சம் அடிச்சும் ஆட முடியும். பட் இப்போ இருக்க T20 ஃபார் எக்ஸாம்பிள் மித்த டீம்ஸ் ஃபுல் டெஸ்ட்ரக்டிவ் ஓப்பனர்ஸா இருக்காங்க. இங்க அந்த அளவுக்கு டெஸ்ட்ரக்ஷனுங்கிறத பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி இருக்கு. ஏன்னா பவர் பிளேயர் தான் எல்லாரும் மேக்ஸிமைஸ் பண்ணணுங்கிற மாதிரி, பவர் பிளேயர் இப்போ 60ங்கிறது பேர் மினிமம்ங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படிங்கிறப்போ அந்த ஃபயர் பவர் வந்து இங்க கொஞ்சம் கம்மியா இருக்குங்கிற மாதிரி ஒரு கன்சர்ன் மட்டும் இருக்கு. அதனால ஐ வுட் கோ ஃபார் 8.5. பட் வெரி குட் சைட் அந்த ஒரே ஒரு கன்சர்னால எனக்குமே அதான் தோணுச்சு. ஃபர்ஸ்ட் கன்சர்ன் என்ன அப்படின்னா, பென் டக்கெட் இஸ் நாட் ப்ரூவன் இன் ஐபிஎல். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நல்ல பிளேயர், பட் வந்து ஐபிஎல் வந்து டிஃப்ரெண்ட் பாலிங் எல்லாருக்குமே தெரியும். ஐபிஎல்க்கு வந்தா ஒரு பிளேயர் எப்படி விளையாடுவாங்களோ அதே பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்டர்நேஷனல் எல்லாமே கூட இருக்கலாம். அதே மாதிரி அங்க இருக்க பர்ஃபார்மன்ஸ் இங்க வராம இருக்கும். அது மட்டும் இல்லாம நீ சொன்ன மாதிரி வந்து இந்த T20 ஏரால வந்து டாப்ல அட்லீஸ்ட் ஒரு பிளேயர் ஆச்சும் டிஸ்ட்ரக்டிவா இருக்கணும். இப்ப சில டீம்ஸ் வந்து 3 பிளேயர் அப்படி இருக்காங்க. அப்படி இருந்தாலும் டேஞ்சரஸ் தான். எனக்கு என்னன்னா 1 or 2 டிஸ்ட்ரக்டிவ், 1 or 2 ஆங்கரிங், இந்த மாதிரியான காம்போ தான் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. பட் இந்த இடத்துல அது இல்லையோ அப்படிங்கிறது என்னோட கன்சர்னா இருக்கு. ஏன்னா கேஎல் ராகுல், ஆனா கேஎல் ராகுல்ட்ட வந்து ரெண்டுமே ஒரு கேம் இருக்கு. ஆக்சுவலி கியர் ஷிஃப்ட் பண்றதுக்கு நம்ம பார்த்திருப்போம். 15 balls 15 நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் கண்டிப்பா. அதே மாதிரி நிதிஷ் ராணா கேன் ஆல்சோ பி டேஞ்சரஸ். எனக்கு என்ன தோணுதுன்னா ஒரு பேலன்ஸ் இருக்குன்னு ஒரு ஃபீல் இருக்கு. அதனால நான் வந்து 8 தரேன் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து 4 and 5 பார்த்துடலாம் மிடில் ஆர்டர் எப்படி இருக்கு அப்படின்னு. மிடில் ஆர்டர் விக்கெட்ஸ் இந்த இடத்துல விக்கெட்ஸ் போனாதான் அக்ஷர் பட்டேல் ஆடுவாரு, இல்லைன்னா ஸ்டப்சன் மில்லர் தான் மோஸ்ட்லி ஆடுற மாதிரி இருக்கும். அக்ஷர் பட்டேல் விக்கெட் போறப்ப ரொம்ப பெட்டரா இருப்பாரு, விக்கெட் போலன்னா மில்லர் அந்த இடத்துல பெட்டரா இருப்பாரு. ஸ்டப்ஸ் அப்கோர்ஸ் he will be there in both cases. அப்படின்னு பார்க்கும்போது இது சாலிட் லைனப்பா தான் இருக்கு. இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்சஸ் நல்லாவே இருக்கு. அதனால ஐ வுட் கோ ஃபார் 8.5. ஆக்சுவலி அதுக்கு 8.5 வந்து ரொம்ப நல்ல ஓப்பனர்ஸ், பட் சில கன்சர்ன்ஸ் இருந்துச்சு. இங்க வந்து குட். சோ ஐ வுட் கோ ஃபார் 8.5. எனக்குமே என்ன தோணுச்சு அப்படின்னா, இப்ப நீ சொன்ன மாதிரி வந்து ஸ்டப்ஸ் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்ட் மிடில் ஆர்டர்ல. அண்ட் தென் அக்ஷர் பட்டேல் வந்து ஜாயின் பண்ண போறானா ஸ்டப்ஸோட, இல்லைன்னா வந்து கீழே மில்லர் ஜாயின் பண்ண போறான் அப்படிங்கறதா கேள்வியா இருக்கு. ஸோ அக்ஷர் பட்டேல் அண்ட் ஸ்டப்ஸ் அதுவே ஒரு நல்ல காம்போ தான், ரைட் அண்ட் லெஃப்ட் காம்போ இருக்கு. அண்ட் தென் வந்து கீழே வந்து ஸ்டப்ஸ் அண்ட் மில்லர் வந்து சவுத் ஆப்பிரிக்கா என்ன பண்ணாங்கிறத நம்ம பார்த்துருப்போம். அதனால ரொம்ப சாலிடா இருக்கு. எனக்கு மிடில் ஆர்டர் வந்து ரொம்ப சாலிடா இருக்கு. நானுமே வந்து 8.5 தான் கண்டிப்பா. இதுல வந்து எந்த ஒரு கன்சர்னுமே கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபினிஷர்ஸ் பாக்குறப்ப வந்து மேபி மில்லர், அசுதோஷ் சர்மா அண்ட் தென் விப்ராஜ் நிகம் கூட நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் 9 கொடுப்பேன் ஆக்சுவலி. ஏன்னா விப்ராஜ் நிகமும் பேட் பண்ண முடியும், அதுக்கு ஆகிப் நபியும் பேட் பண்ண முடியும். அசுதோஷ் இஸ் அ மேட்ச் வினர், வி ஹேவ் சீன் இட். சில மேட்சஸ் தான் இருக்கும், ஆனா மேட்ச் வினர் தான். டேவிட் மில்லர் we don't need to talk about him. 10 years 12 years என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கும். ஐபிஎல் இருக்கட்டும் வெளியே. ஸோ ஐ வில் கோ ஃபார் 9. வெரி குட் ஃபினிஷ். எனக்குமே அதான். ஏன்னா மில்லர் வந்து ப்ரூவன், அசுதோஷ் சர்மா வந்து ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு, இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கிடையாது. பட் ஆனா வந்து ஐபிஎல்ல ஹி இஸ் ப்ரூவன். விப்ராஜ் நிகமுமே வந்து லாஸ்ட் இயர் வந்து ஒன் ஆஃப் தி சர்ப்ரைசஸ் ஃபார் ஆல், அதை ஒத்துட்டுதான் ஆகணும். ஸோ லாஸ்ட் டைம் வந்து நிறைய கேம்ஸ் வந்து நல்லா ஃபினிஷ் பண்ணி கொடுத்தா அட் தி சேம் டைம் வந்து கேம் டீப் எடுத்துக்கோ ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபினிஷிங் லைனப் வந்து இந்த டீம்ல இருக்கு. ஸோ எனக்குமே 9 தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பவுலிங் பார்ப்போம். பவுலிங் வந்து ஓப்பனிங் ஸ்மெல் யார் போடுவா அப்படிங்கிறத பாக்குறப்போ இதுல வந்து மிச்சல் ஸ்டார்க் ஆர் லுங்கிசானி இங்கிடி அது ஒரு ஆப்ஷன். அண்ட் தென் ஏன்னா முகேஷ் குமார் டெத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆமா, முகேஷ் குமார் வந்து யார மாட்டாங்க. ஆனா என்ன அப்படின்னா, சோ இன்னொரு பவுலர் தேவைப்படுது இடத்துல. நான் வந்து ஸ்பெல்ல 4 ஓவர் போடுவாங்க, இன்னும் 2 ஓவர் போடுறது யாரா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஆக்சுவலி ஸ்பின்னர்ஸ் 3 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, அதனால அவங்களே 10 ஓவர்ஸ் போடுவாங்க. அதனால அந்த பவர் பிளேயோட 6 ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்றது வந்து நீ சொன்ன மாதிரி வந்து 2 ஓவர் வந்து ஸ்டார் போடலாம், 2 ஆக்கிப்தார் போட்டா கூட 1 ஓவர் வந்து மேபி அக்செப்ட் அப்படி சொல்றியா நீ? சோ எல்லாரும் இவங்க ஏன்னா 3 ஸ்பின்னர்ஸ் 3 ஃபாஸ்ட் பவுலர் பேசர்ஸ்ங்கிற மாதிரி தான் போறாங்க. சோ எனக்கு என்ன தோணுதுன்னா மேபி இங்கிடி ஆக்கிப்தார் அந்த அளவுக்கு எனக்கு டெட்லியா தெரியல. நான் சொல்றது வந்து டீசென்டா இருக்கு. ஆர் ஸ்டார்க் வரப்ப மேபி ஆட் ஆன் ஆகலாம். தென் முகேஷ் குமாரோட அக்ஷர் பட்டேல். ஓகே, சோ ஐ திங்க் ஐ வுட் கோ வித் 7 மேபி. எனக்கும் இது அந்த அளவுக்கு கொஞ்சம் வெல்
டு டூ லைனப்பா தெரியல. அதனால நானுமே 7 தான் சூஸ் பண்ணேன். ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தேன்னா ஓகே ஸ்பின் அட்டாக். ஓகே சாரி. ஸ்பின் அட்டாக் வந்து 3 ஸ்பின்னர்ஸ். குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேல் அண்ட் தென் விப்ராஜ் நிகம். மேபி டு சம் எக்ஸ்டென்ட் ராணா 1 or 2 overs. பட் இந்த 3 பேரை பத்தி பேசுறோம் அப்படின்னா குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேல் வந்து சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ தே ஆர் தி வேர்ல்ட் கிளாஸ் பவுலர்ஸ். அதுல எந்த ஒரு அது இல்லாம அக்சர் பட்டேல் வந்து கேப்டனிங் சைடு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. குல்தீப் யாதவ் எனி கிவன் டே ஹி கேன் ப்ரூவ் ஹிம்செல்ஃப். ஸோ அதனால வந்து விப்ராஜ் நிகம் ஹெல்ப் பண்றப்போ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பின் அட்டாக் எனக்கு தெரியுது. ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்து விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் வந்து குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேல் வந்து ஒரு ஒரு சொல்றது ஒரு 4 overs ஒரு டிஃபென்சிவ் பவுலர் 4 overs இழுத்து போட முடியும். அதனால வந்து ஒரு நல்ல ஃபீல்டரும் கூட. ஸோ ஸ்பின்னர் அட்டாக் சாலிடா இருக்கு. ஸோ இட் கோ வித் 8.5. எனக்குமே அதே தான் தோணுது. ஆனா இங்க ஒரே ஒரு கன்சர்ன் என்ன இருக்குன்னா, குல்தீப் யாதவ டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்கிறப்போ அந்த அளவுக்கு அக்சர் பட்டேல்னால சப்போர்ட் கொடுக்க முடியுமாங்கிற ஒரே ஒரு கன்சர்ன் இருக்கு. விப்ராஜ் நிகம் இருக்காரு. இன்கேஸ் அவருக்கு கிளிக் ஆகாம எக்ஸ்பென்சிவ் ஆகுமோங்கிற ஒரே ஒரு கன்சர்ன் மட்டும் இருக்கு. அதனாலதான் 8.4 8.5. இல்லைன்னா இவங்க வேர்ல்ட் கிளாஸ் பவுலர்ஸ்க்கு இன்னுமே அதிகமா போகணும். இந்த கன்சர்ன்ஸோட 8.5 கொடுக்குறாங்கிறது தான். ஓகே ஃபைன். ஸோ அடுத்து வந்து டெத் பவுலிங். ஸோ டெத் பவுலிங் பாக்குறப்ப வந்து அகைன் வந்து முகேஷ் குமார் கம்ஸ் இன் டு பிளே அண்ட் தென் வந்து ஸ்டார்க் ஆர் இங்கிடி. ஸோ அந்த காம்போ முகேஷ் குமார் இருக்கும். அண்ட் தென் ஒன் மோர் பவுலர் மேபி அண்ட் தென் இப்போ ஆகிப் தார் போடுறாரு அப்படின்னாலும் நான் வந்து இந்த 3 பேர் தான் பாக்குற மாதிரி லாஸ்ட் 4 overs. ஸோ முகேஷ் குமார் வந்து ஆமா இல்ல முகேஷ் குமார் என்ன அதேதான் என்னன்னா அந்த பார்க்கல ஒரு ஓவர் யூஸ் பண்றாங்கிறப்ப அந்த 3 ஓவர் நெயில் பண்ண முடியும். முகேஷ் குமார் வந்து ரொம்ப ஹார்டா போனாங்க லாஸ்ட் முந்தின ஆப்ஷன்ல ரொம்ப ஹார்டா போனாங்க ஆக்சுவலி. அதனால வந்து முகேஷ் குமார் வந்து பர்ஃபெக்ட் டெத் பவுலர். அதுக்கப்புறம் ஸ்டார்க் வந்து சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. ஹி கேன் டூ அப்படிங்கிறது தான். ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா ஒரு நல்ல லைன் அப் தான். சோ இதை விட பெஸ்டா எடுக்க ரொம்பவே நல்லா இருக்கு. அதுக்கு 9 கொடுக்கலாம். எனக்கு அதான் தோணும். ஏன்னா 9 கொடுக்கலாம். ஏன்னா இதுக்கு மேல வந்து யாக்கர்ஸ் நெயில் பண்ண 2 பேர் இருக்காங்க. ஒன்னு முகேஷ் குமார் யாக்கர்ஸ் நெயில் பண்ண முடியும். ஸ்டார்க் இஸ் மேட்ச் வின்னர். சோ அங்க நான் பேசணும் அவசியமே கிடையாது. சோ அவங்க சாலிடா வந்து 4 to 5 hours வச்சிருப்பாங்க. சோ 4 to 5 hours வந்து லெட்ஸ் சே 4 overs வந்து 35-40 they can defend easily அப்படின்னு தோணுது. சோ I go with 9. நீ 9-ஆ? ஓகே ஃபைன். ஸோ நம்ம ஸோ இது பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து மேட்ச் வின்னர்ஸ் யார் இருக்கா அப்படிங்கறத நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ மேட்ச் வின்னர்ஸ் ஸோ டாப் ஆர்டர் எடுத்தோம்னா எத்தனை பேர் இருக்காங்க? வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? மேட்ச் வின்னர்ஸ் பார்த்தோம்னா அஃப்கோர்ஸ் டேவிட் மில்லர் இஸ் a no brainer. Mitchell Starc is a no brainer. Mitchell Starc probably he is fit to play. And then கேஎல் ராகுலும் மேட்ச் வின்னர் தான். பட் சில மேட்சஸ்ல வந்துட்டு கொஞ்சம் அந்த ப்ரெஷர் ஹேண்ட்லிங் மற்றும் மைண்ட் கிளியரா அந்த கிளாரிட்டியோட வந்தா இன்னும் பெட்டரா இருக்கும். குல்தீப் யாதவ் இஸ் ஆல்சோ மேட்ச் வின்னர். குல்தீப் யாதவ் மேட்ச் வின்னிங் இம்பாக்ட்ஸ் நிறைய இருந்திருக்கு. திஸ் ஆர் மை மேட்ச். சோ எனக்குமே சேம் தான். என்னன்னா மில்லர் ஸ்டார்க் வந்து நோ பிரெய்னர். குல்தீப் யாதவ் ஆன் கிவன் டே வந்து ஒரு 4 wickets எடுத்தாங்கன்னா மேட்ச் அங்கேயே முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். கேஎல் ராகுல் வந்து நான் என்ன பாக்குறேன்னா கேஎல் ராகுல் நான் வந்து பார்த்தப்போ கேமை டீப்பா எடுத்துட்டு போக முடியும். பட் அந்த பினிஷ் பண்ணி கொடுக்கறதுக்கான எப்படி சொல்றது டீப்பா எடுத்துட்டு போக முடியுது. பட் அந்த பினிஷிங் எனக்கு கிராஸ் பண்ண நிறைய இடத்துல ஃபெயில் ஆயிருக்கு ஆக்சுவலி கேஎல் ராகுல் நிறைய பஞ்சாப் டைம்ல. ஸோ என்னோட பார்த்தா மில்லர், ஸ்டார்க் அண்ட் குல்தீப் யாதவ் தான். ஏன்னா மித்தபடி ஸ்டப்ஸ் அஸ்வின் சர்மா 2 பேருமே வந்து அந்த சப்போர்ட்டிவ் ரோல் பிளே பண்ண முடியும். கண்டிப்பா மிடில் ஆர்டர் டாமினேட் பண்ண முடியும். எனக்கு ஆக்சுவலி ஸ்டப்ஸ்ட ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு. மேபி இந்த வட்டம் வந்து மில்லர் கொடுத்த அந்த ஒரு இம்பாக்ட் நான் ஐபிஎல்ல சொல்றேன். ஐபிஎல்ல மில்லருக்கு ஒரு நேம் இருக்கு. அந்த நேம வந்து மேபி இந்த ஐபிஎல்ல ஸ்டப்ஸ் எடுத்துட்டு போலாமா அப்படிங்கிறது எனக்கு தோணுது. மேபி ஒரு கேப்பபிலிட்டி இருக்கு. அந்த ஒரு கேமை ஃபுல்லா கம்ப்ளீட்டா சீல் பண்ணி எடுத்து போறது எப்படி சொல்றது ஒரு பொல்லாடு மாதிரியான ஒரு ஃபினிஷர்ஸ் அந்த மாதிரி எடுத்துட்டு போக முடியுமா? ஸ்டப்ஸ்லாம் முடியும். இந்த ஐபிஎல் எவ்வளவு பண்ணாங்க. ஸோ வாட் இஸ் யுவர் தாட் ஆன் குவாலிஃபிகேஷன் சினாரியோ டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு? இவங்க பொட்டன்ஷியல் கேண்டிடேட் டு கெட் குவாலிஃபைடு தான். ஆக்சுவலி வெல் பேலன்ஸ்டு சைடாவும் இருக்காங்க. ஏதோ ஹோல்ஸ் எதுவும் பெருசா இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ நான் எப்படி பாப்பேன்னா ஒரு T20 மேட்ச்க்கு வந்து பேட்டிங்ல பினிஷர் சூப்பரா இருந்தா ஒரு நல்ல டீம் சொல்லலாம். அதே மாதிரி பவுலிங்ல வந்து பினிஷிங் சூப்பரா இருந்தா ஒரு நல்ல டீம் சொல்லலாம். இந்த இடத்துல டெத் பவுலிங் சொல்றேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா டெத் பவுலிங்கும் சீல்டு. அதே மாதிரி வந்து பினிஷர்ஸுமே வந்து பக்கவா இருக்கு. மில்லர், அஸ்வின் சர்மா
அண்ட் விப்ராஜ்லிங்கம். ஸ்டப்ஸும் கீழே அவர் புஷ் பண்றான் அப்படின்னா ஒரு வெல் ஆயில்டு சைடா இருக்கு. ஸோ இந்த ரெண்டுமே ஸ்ட்ராங்கா இருக்கனால, ஏன்னா இந்த 6 டிபார்ட்மெண்ட்ல 2-3 ஸ்ட்ராங்கா இருக்கு ஆக்சுவலி. ஸ்பின்னும் நம்ம சொல்லியிருந்தோம். அதனால ஒன் ஆஃப் த கேண்டிடேட் ஃபார் டாப் 4 கண்டிப்பா சொல்லலாம். சரி, ஓகே. ஃபைனல் தாட்ஸ் இருக்கா? Yeah, that's it from my side. சரி, ஓகே. வீடியோ முடிச்சுக்கலாம் அப்போ. ஸோ ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you in another video. Until then, bye.